எல்லா விதத்திலும் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். பள்ளிகள் சரியாக கட்டடங்கள் கட்டப்படவில்லை. பொதுமக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் சரியாக நிறைவேற்றப்படவில்லை. இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு ஊழல், இதே மாதிரி கருப்பு கொடியை ஏந்தி இன்றைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வீட்டு முன்னால் எதை சொல்லி நின்றார்கள்? டாஸ்மாகே ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்கள் நீக்குவோம் என்று சொன்னார்கள். அவர்கள் அப்படி இருப்பதனால் தான் இன்னைக்கு உறுதிமொழி கொடுத்த பின்பும் மற்றவர்களை அவர்கள் நம்ப மறுக்கிறார்கள். மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் மிக தெளிவாக இந்த தொகுதி வரையறையினால் தமிழ்நாடு எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது என்று சொன்ன பின்பும் அனைத்து அவர்களுக்கு வேண்டிய மாநிலத்தின் முதலமைச்சர்களை கூட்டி இன்னைக்கு ஒரு கூட்டத்தை கூட்டுகிறார்கள். தமிழக முதலமைச்சர் தங்களது தோல்வியை மறைப்பதற்கு இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்.